தாமோதரனை தனிமுதல்வனை ஞாலம் உண்டவனை ஆமோதரமறிய ஒருவர்க்கு என்றே தொழுமவர்கள் தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும் ஆமோதரமறிய எம்மானை என்னாழி வண்ணனையே என்று பாடுகிறார். சிறு சிறு துண்டுகளை ஒன்றாக இணைத்து எளிதில் அவிழக்கூடிய முடிச்சுகள் கொண்ட மெல்லிய தாம்பு கயிற்றால் யசோதையால் மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டு அதனால் தழும்பேறிய இடுப்பை உடையவனாய் இப்படி தன் அடியவர்களுக்காக தானே வலிய சென்று வசப்பட்டு நிற்பதான தாமோதரனின் பெரிய ஆச்சரிய ஸ்வபாவத்தை யாருக்காவது விவரிக்க இயலுமோ? சகல லோகங்களுக்கும் முதற் காரணமானவனை, அவற்றையெல்லாம் பிரளய ஆபத்தில் திருவயிற்றில் வைத்து பேருதவி புரிகின்றவனை அளவிட்டு அறிய யாராலாவது ஆகுமா என்கிறார். சரி, இது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் சாத்தியமில்லை. நாங்கள் அவனை பிரார்த்தித்து விசேஷ ஞானம் வரமாக பெற்று அவனை நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம் என்று கூறுபவர்களான நான்முகன் சிவன் போன்றவர்களால் முடியுமாயெனில் இவர்களும் பிரளய ஆபத்தின் போது அந்த தாமோதரனின் சரீரத்தின் ஒரு சில பாகங்களை பற்றி கொண்டு தாங்களும் ஜீவிக்கின்றனர். எனவே அவர்களாலும் முடியாது என்கிறார். இவ்வாறாக ஒரு பசுவின் குழம்பு மூலம் ஏற்பட்ட பள்ளத்தில் முழு கடலை அடைக்க முயல்வது போல சமுத்திரம் போன்ற தன் திருகுணங்களை அடியவனான எனக்கு எவ்வித காரணமும் இன்றி அவன் தானாகவே முன்வந்து காண்பித்து தன் வசப்படுத்தி கொண்டான். இதுபோல் அவன் முயற்சியால் காண இயலுமே அல்லாமல் தன் முயற்சியால் காண நினைப்பவர்களுக்கு இது இயலாது என்கிறார் ஆழ்வார்.